பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தின் 20வது வசனம். 1 Samuel chapter 3 verse 20. ஒருவர் படிக்கலாம். 19வது வசனமும், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. இருந்தவனமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளிலே உமது திரு சமூகத்திலே இவ்வண்ணமாக நாங்கள் கடந்து வரவும், உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும், உமது நல்வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்ற தயவிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மீக ஆகாரத்தினாலே எங்களுடைய ஆத்துமத்தை ஆண்டவர் போஷிக்கின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் உமது நல்வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவர், இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று நாம் காண்கின்றோம். growing in the knowledge of God, இறை நம்பிக்கையிலே, இறை அறிவினிலே வளருதல் என்று சொல்லுகின்ற கருப்பொருளிலே இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். பெந்தேகோஸ்தே திருநாள், அதை தொடர்ந்து வருகின்ற திரித்துவ திருநாள், அதை திரித்துவ திருநாளுக்கு அடுத்த ஞாயிறு என்று சொல்லுகின்ற நிலைமையினிலே ஆண்டவருடைய இறைவார்த்தையை நாம் சிந்திக்கின்ற போது, இறை அறிவினிலே வளருதல் என்று சொல்லுவது நம் ஆலய ஆராதனைக்கு மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது. திரித்துவம் என்று சொல்லுவது சற்று கருகலானதாகவும் நமது விசுவாச வாழ்விற்கு அடித்தளமானதாகவும் இருக்கின்றது. ட்ரினிட்டி இஸ் a doctrine that is difficult to understand as well as it is the basic for our Christian faith என்பதாக அமைகின்ற போது, அதற்கு அடுத்த ஞாயிறினிலே இறை அறிவினிலே நாம் வளருவதற்கு அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதோடு கூட இந்த ஞாயிறினை நாம் சிறப்பாக கண்ணோக்குகின்ற போது, பிள்ளைகள் புதிய கல்வி ஆண்டுக்குள்ளதாக பிரவேசிக்கப்படுவதற்காக ஆயத்தப்படுகின்ற ஒரு ஞாயிறாகவும் இந்த ஞாயிறு அமைகின்றது. ஒருவேளை தமிழகத்திலே இன்னும் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கின்ற போது இந்த ஞாயிறினை கல்வி ஞாயிறாகவே அல்லது மாணவர் ஞாயிறாகவே அநேக திருச்சபைகளிலே அனுசரிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். இங்கே 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று நாம் காண்கின்றோம். இன்று எல்லா நிலைமைகளிலும் நாம் வளருவதை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றோம். எந்த ஒரு சின்ன குழந்தையும் பிறந்த நிலைமையிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர் விரும்புவதில்லை. எவ்வளவு வேகமாக தனது பிள்ளையை வளர்த்து ஆளாக்க முடியும் என்று சொல்லுவது பெற்றோருடைய வாஞ்சையாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை அவர்களுடைய ஃபிசிக்கல் குரோத்தில் கொஞ்சம் தாமதம் இருக்குன்னு சொன்னால் கூட அதற்கென பல முயற்சிகளை எல்லாம் எடுத்து பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே ஏன் தாமதம் என்று சொல்லுகின்ற அனுபவங்களை கண்ணோக்குகின்றவர்களாக இருக்கின்றார்கள். கல்வியிலே வளர்ச்சி பெறுவதிலே தாமதப்படுகின்ற குழந்தைகளைப் போல காண்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான வழிமுறைகளை தேடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் முதியவர்களாக இருக்கின்ற போது பணிவாழ்வு சூழலிலே இருக்கின்றவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு எவைகள் தேவையானதாக இருக்கும் என்பவைகளை அறிந்து மக்கள் செயல்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். தனிநபர்களுடைய வளர்ச்சி, குடும்பங்களிலே வளர்ச்சி,
சமுதாயத்திலே வளர்ச்சி, தேசங்களிலே வளர்ச்சி, உலக அரங்கிலே வளர்ச்சி என்று சொல்லுபவைகள் இந்த நாட்களிலே பிரதானப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றதையும் நாம் காண்கின்றோம். இன்னும் எலெக்ஷன் 7 கட்டங்களாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. புதிய அரசு அமைவதற்கான காரியங்களை எல்லாம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழலிலே அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே எல்லாரும் வலியுறுத்துவது வளர்ந்த பாரதம் அல்லது வளர்ந்த இந்தியா என்று சொல்லுகின்ற ஒன்றினை முன்னிறுத்துகின்ற நிலைமையிலே மக்கள் செயல்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இவனமாக எல்லா நிலைமைகளிலும் நம்மை சூழ இந்த நாட்களிலே வளர்ச்சி என்று சொல்லுகின்ற ஒன்று மேம்படுத்தப்படுகின்றதாக அல்லது எதிர்பார்க்கப்படுகின்றதாக இருக்கின்ற போது இங்கே ஆண்டவருடைய திருவார்த்தை இந்த நாளிலே நம்மை இறை அறிவினிலே வளருவதற்கு எதிர்பார்க்கின்றதாக இருக்கின்றது. அநேக நேரங்களிலே நாம் இன்று உலகிலே யதார்த்தமாக காணுகின்ற போது பல நிலைமைகளிலே மக்கள் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்வின் தன்மையிலே ஆண்டவருடைய அல்லது திருமறையின் மதிப்பீடுகளிலே வாழ்வினை கண்ணோக்குகின்ற போது அநேக வளர்ச்சி என்பது குறைவுபடுகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதாவது தி வேல்யூஸ் இன் விச் தே லிவ், அவர்கள் வாழ்வினிலே கடைபிடிக்கின்ற காரியங்கள் என்று சொல்லுகின்றவைகள் பின் தங்கிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே இறை அறிவினில் நம்மை வளருவதற்கு அழைக்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த அறிவினிலே வளருவதற்கு நம்மை அழைக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அவர் அறிவு உடையவராக இருக்கின்றார், அவர் ஞானம் உள்ளவராக இருக்கின்றார், அவர் ஞானத்தின் உறைவிடமாக இருக்கின்றார் என்று சொல்லி திருமறையிலே பல வசனங்களை நாம் படிக்கலாம். ஆனால் இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்வினை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது அவர் எவ்வண்ணமாக இறை அறிவினிலே வளர்ந்தார் என்று சொல்வது இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு பிரதானமானதாக இருக்கின்றது. திருமறையிலே நாம் படித்தோம் என்று சொன்னால் சில நபர்களுடைய பிறப்பு என்று சொல்லுவது முக்கியத்துவப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் காண இயலும். அதிலே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய பிறப்பு என்று சொல்லுவது ஒரு வெகுவாக அல்லது ஈஸியாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக இல்லாமல் அவருடைய பிறப்பினிலேயே ஒரு இறை திட்டம் என்று சொல்லுவது நிறைந்திருக்கின்றதை நாம் காண முடியும். தி பிளான் ஆஃப் காட் இன் ஹிஸ் பர்த் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய பிறப்பினையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக அவருடைய பிறப்பு என்று சொல்லுவது இன்று நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் இருந்து சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்த ஒரு நபர், சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வளர்ந்த ஒரு நபர், சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு நபர், அவருடைய பிறப்பும் அவருடைய வளர்ப்பும் அவருடைய வாழ்வும் என்று சொல்லுவது இன்றும் நம்முடைய வாழ்விற்கு அநேக காரியங்களை போதிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் காண முடியும். ஒருவேளை இன்னைக்கு நிறைய ஆட்டோபயோகிராஃபிஸ் என்பவைகளெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் வாழ்விலே சந்தித்த வாழ்வின் கடினமான சூழ்நிலைகள், how they overcome their challenges in their life என்பவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக அல்லது கற்பதற்கு ஊக்கப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். எனினும் திருமறை நமக்கு அநேக நபர்களை கற்றுத்தருகின்றது அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு என்று சொல்லுகின்ற போது அதிலே சிறந்த ஒரு நபராக ஒரு தீர்க்கதரிசியாக விளங்குகின்றவர் யார் என்று சொல்லுகின்ற போது சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். இவர் இறை அறிவினில் வளர்ந்த விதம் என்று சொல்லுகின்ற போது அதனை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது முதலாவதாக இவர் இறை அறிவினிலே வளருவதற்கு அடித்தளமாக அமைவது எது என்று சொல்லுகின்ற போது அவர் விசுவாசத்திலே வளருகின்ற ஒரு நபராக இருக்கின்றதை நாம் காண முடியும். He grew in faith என்று சொல்லுவதை நாம் காணலாம். ஆக இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் இறை அறிவினிலே வளருவதற்கு அடித்தளமாக அமைந்தது எது என்று சொல்லுகின்ற போது ஒரு விசுவாச கட்டமைப்பு என்பது அவருக்கு இருந்தது என்று சொல்லுவதை நாம் காண முடியும். இங்கே 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தின் 2வது 1, 2 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய பெற்றோருடைய சூழ்நிலையை நாம் காண முடியும். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ரமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான்.
அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமின் ஆகிய சூப்புக்கு பிறந்த தேகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பெயர் அன்னாள், மற்றவள் பெயர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஒரு தீர்க்கதரிசியாக, இறை சமூகத்திலே அறியப்பட்டவராக, ஒரு நியாயாதிபதியாக, ஒரு ஆசாரியனாக நின்று ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவராக செயல்பட்ட அல்லது பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆனால் அவருடைய வாழ்வின் பின்னணியத்தை நாம் சிந்திக்கின்ற போது அது இன்றும் நம்மிடையே பலர் சந்திக்கின்ற பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு வாழ்வின் சூழலாகவே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆசாரிய மரபினில் வரவேண்டிய ஒருவர் என்று சொல்லுகின்ற போது அவர் லேவியராகவே இருக்க வேண்டும், லேவி கோத்திரத்தினை சார்ந்தவராக இருக்க வேண்டும். ஆனால் சாமுவேல் played 3 roles. ஒரு நியாயாதிபதி, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன் என்று சொல்லுகின்ற பன்முக தன்மை உடையவராக செயல்படுகின்ற ஒருவராக இருக்கின்ற போது அவர் லேவி குலாமிலிருந்து வரவில்லை, மாறாக ஒரு எப்ராயிமியனாக அவர் வருகின்றதை பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் அவருடைய வாழ்வின் காலத்திலே இறைமக்களுக்கு இடையே இருந்த விசுவாச வாழ்வின் சூழ்நிலை என்பது எத்தகையதாக இருந்தது என்பவைகளெல்லாம் சிந்தனைக்கு உகந்ததாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே அன்னாள் தன்னுடைய வாழ்வினில் குழந்தை இல்லாதவளாக இருக்கின்ற ஒரு சூழல் என்று சொல்லுவது அவளை மனமடிவாக்குகின்றதாகவும் அவளை ஆண்டவருடைய திரு சமூகத்திலே சென்று விண்ணப்பிக்கின்ற ஒன்றுக்கு நேராகவும் அவளை வழிநடத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தின் 9வது வசனத்தையும் 10, 11 ஆகிய வசனங்களையும் நாம் படிக்கின்ற போது, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று நாம் காண்கின்றோம். ஆக அன்னாள் இங்கே தனது வாழ்வின் சூழலை அறிந்தவளாக அவளுடைய வாழ்வினிலே அவள் கடந்து செல்லுகின்ற கடினப்பாடுகளின் மத்தியினிலே ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வந்து விண்ணப்பிக்கின்றவளாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? 5வது வசனம் சொல்லுகின்றது, 1:5 அன்னாளை நேசித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். ஆண்டவர் இங்கே அன்னாளின் கற்பத்தை அடைத்திருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது தான் பெறுகின்ற அவமானங்கள், நிந்தைகள் இவைகளெல்லாம் நீங்க ஆண்டவருடைய திரு சமூகத்திலேயே வந்து விண்ணப்பிக்கின்ற நபராக இங்கே அவருடைய தாயார் செயல்படுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக சாமுவேல் இறை அறிவினில் வளர்ந்தார் என்று சொல்லுகின்ற போது அவருக்கான ஒரு விசுவாச கட்ட அமைப்பினை அவருடைய பிறப்பிற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்நாளின் வாயிலாக ஏற்படுத்தி கொடுக்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்று ஒரு மாணவர் தின ஞாயிறாகவோ அல்லது இறை அறிவினில் வளருவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற இறைமக்களாக ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வந்து இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் நமது வாழ்வினில் இறை அறிவினில் வளருவதற்கான ஒரு விசுவாச கட்டமைப்பை நமக்கு முன்பதாகவே ஏற்படுத்தி தருகின்றவராக இருக்கின்றார். ஆக அந்த ஒரு விசுவாச கட்டமைப்பினிலே அவர் வளருவது என்று சொல்லுவது ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக அதன்படியே அவள் ஜெபித்ததின்படியே அவளுடைய பொருத்தனையையும் அன்னாள் நிறைவேற்றுகின்றவளாக செயல்படுகின்றதை நாம் காண முடியும். சிறப்பாக நாம்
படிக்கின்ற போது 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் படிக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இல்லை என்று நாம் காண்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவர் அவருக்கென கொடுத்த அந்த மகவினை ஆண்டவருடைய சமூகத்திலேயே அவள் கொண்டு கொடுக்கின்றவளாக இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். சிறப்பாக 1வது அதிகாரத்தின் 27வது வசனமும் 8வது வசனமும், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று நாம் காண்கின்றோம். ஆக அந்நாள் ஆண்டவரிடத்திலே கேட்ட விண்ணப்பத்தை ஆண்டவருடைய திரு சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற போது அதை மீண்டும் ஆண்டவருக்கே கொடுக்கின்றவளாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு விசுவாச கட்டமைப்பு என்று முதலே கூறினேன். ஏலியும் ஏலியின் புத்திரரும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலிருந்து தங்களுக்கானவைகளை தேடுகின்ற ஒரு சூழலிலே அந்நாள் ஆண்டவரே நீர் எனக்கு ஒன்றை தருவீரே, ஆனால் நான் அதை உமக்கே தருவேன் என்று கூறுகின்ற ஒரு விசுவாச தாயாக செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண முடியும். சூசன்னா வெஸ்லி அவர்களை குறித்து சொல்லுகின்ற போது, ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி அவருடைய தாயார், அவர் அநேகமான நூல்களை எல்லாம் எழுதின நபராக இந்த உலகிற்கு அறியப்படவில்லை. ஆனால் அவர் இந்த உலகிலே அறியப்படுகின்றார் ஒரு ஜெப வீராங்கனையாக. தனது பிள்ளைகளை விசுவாச வாழ்விலே வளர்த்தெடுக்கின்ற ஒரு விசுவாச தாயாக அவர் அறியப்படுகின்றவராக இருக்கின்றார் சூசன்னா வெஸ்லி அவர்கள். இந்த ஆண்டவர் நம்முடைய இல்லங்களிலே தந்திருக்கக்கூடிய குழந்தைகள், இன்னும் பல நிலைமைகளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்வினிலே தந்திருக்கின்ற உறவு நிலைகள், இவைகளின் நடுவினிலே நாம் பெறுகின்ற விசுவாச கட்டமைப்பானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒருவேளை அடுத்த ஞாயிறிலிருந்து நம்முடைய சண்டே ஸ்கூல் எல்லாம் தொடங்கும் போது பிள்ளைகளுடைய பங்களிப்பு, ஆசிரியருடைய பங்களிப்பு என்பவைகள் எல்லாம் இந்த திருச்சபையினுடைய விசுவாச வாழ்வினிலே பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஏதுவாக அமைய ஆண்டவர் கிருபை செய்வாராக. இரண்டாவதாக இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் இறை அறிவினிலே வளருகின்ற ஒரு அனுபவமுடையவராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அவர் இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்ற அனுபவம் உடையவராக இருந்தார் என்பதை நாம் சிந்திக்க முடியும். He was listening to the word of God என்று சொல்லுவதை நாம் காணலாம். அதாவது 1 சாமுவேல் 3வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது 10வது வசனத்திலே நாம் காண்கின்றோம். 1 சாமுவேல் 3:10. அப்பொழுது ஒருவர் படிக்கலாம். 1 சாமுவேல் 3:10. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். ஸ்பீக் thy servant listen. ஆண்டவரே நீர் பேசும், உமது அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையிலே ஆண்டவருடைய வார்த்தையோடு பழக்கப்படுகின்ற ஒரு நபராக சாமுவேல் இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே 2 காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க முடியும். ஒன்று, ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியாதிருந்தார்கள் என்று திருமறை கூறுகின்றது. ஏனெனில் அவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம படித்தோன்னு சொன்னால், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. They were ignorant of God. கடவுளையும் அவருடைய சத்தத்தையும் கேட்காதவர்களாக அல்லது அவருடைய தொனியை குறித்து அறியாதவர்களாக இருந்தார்கள். இங்கே சாமுவேலை குறித்தும் சொல்லுகின்ற போதும் அவனும் ஆண்டவரை அறியாதவனாக இருந்தான் என்று காண முடியும். 3வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான்,
கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை என்று நாம் காண்கின்றோம். Because of his infancy, he is ignorant. அவர்களும் தங்களுடைய செயல்களிலே கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள். Because of their deeds, தங்களுடைய கிரியைகளின்படி ஆண்டவரை அறியாதிருக்கின்ற ஒரு கூட்டத்தின் நடுவினிலே வாழுகின்ற ஒரு நபராக இந்த பிள்ளையாண்டானாக சாமுவேல் திகழுகின்ற போது, தன்னுடைய குழந்தை பருவத்திலே ஆண்டவரை அறியாதிருக்கக்கூடிய அல்லது பரிச்சயப்படாத ஒரு நிலைமையில் இருக்கின்ற போதே அவனுக்குள்ளே விசுவாசத்தை ஊற்றி கொடுப்பதற்கான ஒரு விசுவாச கட்டமைப்பை அவனுடைய தாயார் அவனுக்கென ஏற்படுத்தி கொடுப்பது என்று சொல்லுவது, தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுப்பதற்கு நேராக அவனை வழிநடத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால், இங்கே சாமுவேல் பிறந்து தன்னுடைய தாயாரோடு செலவழித்த நேரங்கள் எல்கானாவோடு ரொம்ப நேரத்தை செலவழித்தது போல பைபிள் சொல்லலை. ஆனால் அவன் எங்கே வந்துடுறாரு? அன்னாளு கையில் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு தந்தையினிடத்திலிருந்து கற்க வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஒரு பிள்ளை அதெல்லாம் எங்கே தான் காக்க வேண்டியது இருக்குது? இந்த சீலோவாம் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏலியினிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கின்றது. ஆனால் ஏலியினுடைய பிள்ளைகளிடத்திலும் தன்னுடைய தாயாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஏதுக்கள் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே ஆண்டவரே சாமுவேலை தேடி வருகின்றவராக இருக்கின்றதையும், சாமுவேலே என்று அவர் தேவாலயத்திலே படுத்திருக்கின்ற ஒரு சூழலிலே அவரை கூப்பிடுகின்ற போது ஏலியினிடத்திலே ஓடி போகின்றார். நீர் என்னை கூப்பிட்டீரோ என்று கேட்கின்ற போது, தன்னுடைய தகப்பனை போல ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டராக இருக்கக்கூடிய இந்த ஹை பிரீஸ்ட் ஆர் இந்த ஏலியின் இடத்துல அவர் ஓடி செல்லுகின்ற போது அவர் ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள இயலாத ஒரு நிலைமையிலே இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். காரணம் என்ன என்று சொல்லுகின்ற போது 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை என்று நாம் காண்கின்றோம். அதாவது 2வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்து இருந்தது. தன்னுடைய பணி வாழ்வினிலே ஒரு டெமினிஷ் லெவலில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியனை இங்கே திருமறை நமக்கு காட்டுகின்றது. இந்த நாளுக்குரிய நிருப பகுதியிலே நாம் படிக்கின்ற போது, இருளின் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஒளியை பிரகாசிக்க செய்த ஆண்டவர் எங்களுடைய இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார் என்று பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியருக்கு எழுதுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். கண்கள் இருளடைந்த நிலைமையினில் இருக்கின்றது, வயோதிபம், உள்ளமும் இருளடைந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இறை உறவு துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே வாழுகின்ற ஒரு ஆசாரிய குடும்பமாக ஏலியின் மக்களும் வாழுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். கர்த்தர் பேசியும் அதை அறியாதிருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். சிங்கம் கர்ச்சிக்கிறது என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி கூறுகின்றார். யார் பயப்படாதிருப்பார்? anyone can recognize that voice. ஆனால் கர்த்தர் பேசுகிறார். தேவாலயத்தினின்று தேவாலய பணிவிடைகளை செய்கின்ற ஆசாரியனால் அந்த சத்தத்தை அறிந்து கொள்ள இயலாதிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியோடு இடைபடுகின்ற ஒரு அனுபவத்தின் தொடர்ச்சியாக இங்கே கடைசியாக ஏலி சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற காரியம், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்திற்கு நேராக வழிநடத்தப்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய செவி கொடுப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? செலக்டிவ் லிசனிங், பார்ஷியல் லிசனிங். நமக்கு பிரியமானது வரும்போது கொஞ்சம் ஆர்வமாக கேட்குறோம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையினில் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளுக்குரிய சங்கீதம் 81 சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், இஸ்ரவேல் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று கூறுகின்றார். உபாகமத்தின் ஆக்கியோன் கூறுகின்றார், இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், ஹியரோ இஸ்ரேல், ஹியரோ இஸ்ரேல் என்று சொல்லுகின்ற பதம் அநேக இடங்களிலே திருமறையிலே பயன்படுத்தப்படுகின்றது. ஆண்டவர் இன்றும் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். இறை வார்த்தைகளை நம்முடைய கரங்களிலே தந்திருக்கின்றார்.
செவி கொடுக்கின்ற அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்த போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக மாறுகின்ற அனுபவத்தை பெற்றார் என்று நாம் காண்கின்றோம். 20வது வசனம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று நாம் காண்கின்றோம். Those who listen to the Lord will speak. யார் கர்த்தருக்கு செவி கொடுப்பதற்கு ஆயத்தமுடையவர்களாக இருக்கின்றாரோ அவர்களோடு ஆண்டவர் பேசுகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இங்கே இறை அறிவினிலே சாமுவேல் வளர்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அவர் இறை வார்த்தைகளின்படியே வளர்கின்றவராக இருக்கின்றார். த்ரூ ப்ரொக்ளைமிங் த வேர்ட், கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதன் மூலமாகவும் அவர் இறை அறிவினிலே வளர்கின்றவராக இருக்கின்றார். அதை நாம் 12வது வசனத்திலே படிக்கின்றோம். 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இந்த ஒரு தரிசனத்தை, இந்த ஒரு வெளிப்பாட்டை சாமுவேல் பெற்றதின் தொடர்ச்சியாக விடியற்காலத்திலே சாமுவேலிடத்தில் வந்து ஏலி கேட்கின்ற ஒரு காரியத்தை நாம் காணலாம். 15வது வசனத்திலிருந்து 3:15 முதல், சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலியுக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். He was afraid because the message is of doom, of destruction. 16வது வசனம், ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியங்களிலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். Without hiding anything, he explained that revelation to the priest or Eli. ஏலியினிடத்தில் அவன் பெற்ற வெளிப்பாட்டை வார்த்தைகளினாலே கூறினதை நாம் காண்கின்றோம். ஆக இறை அறிவினில் வளருதல் என்று சொல்லுவது நாம் பெற்ற இறை அறிவினை நமக்குள்ளே அடக்கி வைக்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் எதற்காக ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லும் போதே மவுத் பீஸ் ஆஃப் காட், கடவுள் இன்ஸ்பயர் பண்ண வார்த்தையை சமூகத்திற்கு எடுத்து கொடுக்கின்றவராக பேச வேண்டிய ஒரு சூழலிலே ஏலியினிடத்திலே இறை வார்த்தைகளை அவர் எடுத்து கூறுகின்றவராக இருக்கின்றார். தன்னை உருவாக்குகின்ற நபராக இருக்கக்கூடிய இந்த ஏலிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் வர இருக்கக்கூடிய ஒரு பெரும் அழிவின் செய்தியை அவர் கூறுகின்றார். ஆனால் ஏலி மனம் திரும்பலை. ஏலி என்னதான் சொன்னார் பாருங்க, அவர் கர்த்தர், அவர் தமக்கு நலமானதை செய்வாராக. லெட் him do as he pleases. அவருக்கு பிரியமானதை அவர் செய்யட்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆனால் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலோ ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து கூறி எல்லா மக்களும் ஆண்டவரண்டை திரும்புவதற்கு நேராக வழிநடத்தப்படுகின்ற ஒரு அனுபவத்தை தொடர்ந்து அவருடைய பணி வாழ்வினூடாக நாம் காண முடியும். ஆக ஏலியும் ஏலியின் குடும்பமும் வீழ்ச்சியடைகின்ற ஒரு அனுபவமும் சாமுவேலும் அதன் மூலமாக புதியதொரு அத்தியாயமும் திருச்சபையிலே திருமறையினிலே உருவாக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆக ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளதாக பிரவேசிக்கின்ற சூழலிலே, ஒரு புதிய வாழ்வின் சூழலிலே விடுமுறை நாட்களை எல்லாம் முடித்து வந்தவர்களாக, நம்முடைய தொடர் கடமைகளிலே ஏற்படுகிறவர்களாக நாம் நம்முடைய வாழ்வினை தூங்குகின்ற ஒரு தருணத்தினிலே இறை வார்த்தைகளில் அல்லது இறை அறிவினில் வளருவதற்கு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு என ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இந்த ஒரு விசுவாச கட்டமைப்பினிலே நாம் எவ்வண்ணமாக அதை பயன்படுத்துகின்றவர்களாக, இறை அறிவினிலே வளருகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு செவி கொடுக்கின்ற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். இறை வார்த்தைகளை பிறருக்கு எடுத்து கூறுவதிலே, proclaiming the word of God, whatever may be the cost.
என்று சொல்லுகின்ற ஒரு துணிச்சலோடு செயல்படுவதற்குரிய அனுபவங்களை ஆண்டவர் தொடர்ந்து நம்மவருடைய வாழ்வுக்கு தந்து நம்மை இறை அறிவினில் வளர்ச்சி பெற்ற ஒரு சமூகமாக வாழ ஆண்டவர் கிருபை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.